கிட்டி நண்பர்களே, இன்று வீடியோல எங்க நண்பர் ஹலோ கிட்டி மற்றும் கெரோப்பியால இருக்கப்பட்ட சுவையான வேடிக்கையான கப் கேக்குகளை தயாரிக்கலாம். கப் கேக்குகள் தயாரிக்க அடிப்படை தேவை என்ன என்பதை பார்ப்போம். 120 கிராம் சர்க்கரை, 120 கிராம் வெண்ணெய், 120 கிராம் பிளேன் மாவு, 3 முட்டைகள், 2 கிராம் பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ். கப் கேக்குகளின் பேஸை தயாரிக்க ஒரு பெரிய கண்டெய்னரை எடுத்து அரை வெப்பநிலையில் வெண்ணெயை ஊற்ற வேண்டும். வெண்ணெயை மென்மையாக்க ஒரு கரண்டியை உபயோகிக்க வேண்டும். பின் படிப்படியாக சர்க்கரை, மற்றும் வெண்ணிலா எசன்ஸை சேர்க்கவும். பொருட்களை கலந்ததும் ஒரு பெரியவரின் உதவியுடன் கலவையை மென்மையாக்கும் வரை அனைத்தையும் நல்லா கலக்க வேண்டும். சில நிமிஷங்களுக்கு பிறகு நீங்க படிப்படியாக முட்டைகளை சேர்த்து கலவையை தொடர்ந்து நன்றாக கலக்கவும். முட்டைகள் கலவையில் முழுசாக கலந்ததும் படிப்படியாக பிளேன் மாவை ஒரு வடிகட்டி மூலம் சலிக்கவும். ஒரு வடிகட்டி மூலம் சலிக்கவும். இது போன்று அதே போல பேக்கிங் பவுடரையும் சேர்க்கவும். எல்லாவற்றையும் நன்றாக கலக்க பேட்டுலாவை உபயோகிக்கவும். இதோ கலவை தயாராக உள்ளது. இப்ப நீங்க ரமேக்கின்களை கலவையை ஊத்த தயாராக இருக்கீங்க. ஒரு கப் பேக்கிங் டின்னை எடுத்து அதன் மேல் ரம்கினை வைக்கவும். காகித ரமேக்கின்களை நிரப்பிய ஒரு கரண்டியை உபயோகிக்கவும். எங்கள் கப் கேக்குகளை அடுப்பில் வைப்பதற்கு முன் பேக்கிங் டின்னை அசைக்கவும். இந்த வழியில் மேற்பரப்பு சமமாகிவிடும். நீங்க பிரவுன் நிற மற்றும் கப் கேக்குகளை பெறுவீர்கள். ஒரு பெரியவரிடம் உதவி கேட்க மறக்காதீர்கள். சுமார் 25 நிமிடங்கள் 150 வெப்பநிலையில் அடுப்பில் வைக்க சொல்லுங்கள். இப்போது கப் கேக்குகள் அலங்கரிக்க தயாராக உள்ளன. நமக்கு என்ன தேவை என்பதை சரிபார்ப்போம். வெள்ளை ஃப்ராஸ்டிங், பச்சை ஃப்ராஸ்டிங், வண்ண ஃபாண்டன்ட், ஒரு கப் கேக்கை அலங்கரிக்க வெள்ளை ஃப்ராஸ்டிங்கை பயன்படுத்தவும். கவனமாக அதன் மேல் ஃப்ராஸ்டிங்கை வைக்கவும். கொஞ்சம் வெள்ளை ஃபாண்டன்டை உபயோகிச்சு ஹலோ கிட்டின் காதுகளை உருவாக்க 2 சிறிய முக்கோணங்களை உருவாக்கவும். பின்பு கொஞ்சம் சிவப்பு ஃபாண்டை உபயோகித்து வில்லை உபயோகிக்கவும். 2 சிறிய பந்துகளை செய்து அதை உங்க கையாலை அழுத்தவும். கடைசியில் மேலே 3வது சிறிய பந்தை வைக்கவும். இப்போது நீங்கள் காதுகள் மற்றும் வில்லை கப் கேக்கில் வைக்கலாம். எங்கள் நண்பர் கெரோப்பியால் இருக்கப்பட்ட எங்க கப் கேக்கை உருவாக்க அதை பச்சை ஃப்ராஸ்டிங்கை பயன்படுத்தி அலங்கரிக்கலாம். கண்களை உருவாக்க 2 சின்ன பந்துகளை செய்து சில வெள்ளை ஃபாண்டை உபயோகிக்கவும். பின் அதை அழுத்தவும். சில கருப்பு ஃபாண்டை பயன்படுத்தி கண்ணின் மொழிகளை சேர்க்கவும். கண்களை ஃப்ராஸ்டிங் செய்யவும். கப் கேக்குகள் ரெடி ஆயிடுச்சு. இப்ப மீதியுள்ள கப் கேக்குகளை உருவாக்கி மிகவும் பிடித்த விதத்தில் அலங்கரிக்கலாம். பின் அதை உங்கள் நண்பருடன் சேர்த்து அனுபவிக்கலாம். ஹலோ கிட்டி நண்பராகுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். See you next time.